இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக அம்மனுக்கு சாத்தக்கூடிய ஒரு வளையல் மாலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கண்ணாடி வளையல் எடுத்திருக்கேன், மஞ்சள் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன், வெட்டுறதுக்கு கத்திரிக்கோல், அவ்வளோதான் தேவை. நான் அந்த படத்தை மெஷர் பண்ணி நூலை ரெட்டையாக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உள்ளன் கலர் த்ரெட் எல்லோவில் இல்லைன்னா வேறு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மஞ்சள் தடவிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வளையல் மட்டும் நம்ம டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக 2 நூல் கட்டுறதுக்கு எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வளையல் லூஸாக இருந்தால் எல்லா வளையலும் கழண்டு வந்துடும். அதனால் இதை மட்டும் நல்லா டைட்டாக போட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டை விட்டுருக்கேன் படத்தில் கட்டுறதுக்காக. அவள் தான் இதை நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபஸ்ட்டு வளையல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ செகண்ட் வளையல் கட்டலாம். அந்த ஃபஸ்ட்டு வளையலோட பக்கத்துலேயே வச்சுட்டு அது உள்ளேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துடுங்க. இந்த வளையல் மேலே வச்சு ஒரு சுற்றி திரும்பவும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த வளையல் மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி. அடுத்த வளையல் கட்டுறேன். அந்த 2வது வளையல் பக்கத்தில் இந்த வளையலை வச்சுட்டு உள் வழியாக த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு திரும்ப மேலே ஒரு சுற்று கொண்டு போயிட்டு மேலால் ஒரு சுற்றி திரும்ப உள் வழியாக வெளியில் எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், பாருங்கள். அடுத்த வளையலும் அதே மாதிரி தான் கட்டுறேன். இதே மாதிரி தான் நம்ம எல்லா வளையலும் கட்டணும். லாஸ்ட்டாக வளையல் முடிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டில் முடி போட்ட மாதிரி 2 முடி நல்லா டைட்டாக போட்டுக்கணும். மற்ற எல்லாமே அதே மாதிரி கட்ட வேண்டியது தான். பாருங்க, வளையல் பக்கத்தில் வச்சுட்டு அந்த வளையலை ஒரு லாஸ்ட்டாக வைக்கிற வளையலை ஒரு சுற்றுற மாதிரி சுற்றி உள் பக்கத்துலேருந்து வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாகவே கட்டலாம், ரொம்ப டைம் எடுக்காது. நாளைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுறதா ஐதீகம். அதனால் எல்லா கோவில்லையும் வளையல் மாலை சாத்துவா, அம்மனுக்கு வளையல் வச்சு அலங்காரம் பண்ணுவா. நாம் இந்த மாதிரி வளையல் மாலை செஞ்சு கோவிலில் கொடுக்கலாம். அவள்கிட்ட பிரசாதமாக ஒரு 4 வளையலோ 2 வளையலோ வாங்கின்னு வரலாம். நம்ம அதை கையில் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஆற்றுல இருக்கிற படத்துக்கும் நம்ம வளையல் மாலை சாத்தலாம். சாத்திட்டு இந்த வளையல் மாலையை கழட்டி எல்லாருக்கும் நம்ம வளையல் அதை வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு ஆண்டாள் ஜெயந்தியும் கூட, திருவாடிப்பூரம். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா வளையலும் கோத்துட்டேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் வளையலுக்கு அது ஃபஸ்ட்டில் பண்ண மாதிரி ஒரு 2 முடி போட்டு டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாலை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நான் இங்கே ஒரே ஒரு கலர் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த காம்பினேஷனில் பண்ணிக்கலாம். கலராக மாலை இருக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இந்த வளையல் மாலையை அம்மனுக்கு சாத்தி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், வளையல் மாலை ரெடியாக எடுத்து ரொம்பவே ஈஸியாக கட்டக்கூடிய இந்த வளையல் மாலையை கட்டி நீங்களும் அம்மனுக்கு சாத்துங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த அம்பாளோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.